தம்பி, ரொம்ப நாளா நான் பார்த்துட்டே இருக்கேன். கோயிலுக்கு வர, போற, ஃபோன் பார்க்குற. ஆனா கோயிலுக்குள்ளேயே போக மாட்டேன்றேப்பா. ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன சொல்றது, அம்மா அப்பாவுக்கு வீட்டில் முடியல, தம்பியும் நான் தான் படிக்க வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போனேன், அவனுங்களும் அவாய்ட் பண்ணுறானுங்க. லவ்னு ஒன்று பண்ணேன், அவளும் என்ன புரிஞ்சிக்காம விட்டுட்டு போயிட்டா. இன்னும் சொல்லணுன்னே எவ்வளோ சொன்னான்னா தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது. ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி சர்ச்சில் போய் உட்காருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு மனம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டான். கோயிலுக்கு வந்தா மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்றதுல நானும் ஒருத்தன். ஆனா நீ இங்க உட்காந்துருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல, பிரயோஜனமும் இல்ல. நீ உள்ள போய் உனக்கு என்ன கஷ்டமோ அதை சொல்லி நீ ப்ரே பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். ஆனா நான் இப்படி சொல்லும் போது நீ ஒரு விஷயத்துக்காக தயங்குற. ஆனா நான் உன்னை சொல்லிக்க விரும்புறேன். இயேசு மதத்தை பரப்ப வரல, அன்பை பரப்ப வந்தார். அதனால எதை பத்தி நீ கவலைப்படாத. உள்ள போய் உட்காந்து முட்டி போட்டு நீ அழுதாலும் பரவாயில்ல, உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி நீ ப்ரே பண்ணும் போது அது கண்டிப்பா நடக்கும். ஆனா ஒண்ணு, அது நடக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். ஓகேவா? சரிண்ணா, நான் போகிறேன். சரிப்பா, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். டேய் மச்சான், ஒரு நிமிஷம் நில்றா. ரொம்ப நாளாக உன்னை தானே தேடிட்டு இருக்கேன். எங்கடா போன நீ? நீ தான் எனக்கு அப்படி சொன்னியா, அப்புறம் எதுக்கிட்ட என்ன தேடின? டேய் மச்சான், அன்றைக்கி நம்ம தெரியாமல் பண்ணிட்டேன்டா மச்சான், மன்னிச்சிடுறா. மன்னிச்சிட்டேன், சரி வா போகலாம். சொல்கிறா. ஆனா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குண்ணா. அப்படியாடா, சரி ரொம்ப சந்தோஷம்டா. சரி வர யாரு? வாங்கண்ணா. டேய், என் சந்தோஷமான விஷயத்தை ஒருத்தர் சொல்லணும்டா, வாடா போகலாம். அட வாடா. பிரதர், இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குட்டையாக ஒருத்தர் இருப்பார். எனக்கு வந்து இயேசுவோட அபிப்பிராயத்தை வந்து ஏற்படுத்தினார். அவர் எங்கே இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்கிற அடையாளத்தில் அப்படி யாரும் இருந்து போயிட்டு. அப்படியா? அப்படின்னா அன்றைக்கி வந்து என்கிட்ட பேசுனது யாரு? தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் எவ்ரிதிங்.